மாணவர்களே, இந்த காணொலியில் வந்து நம்ம 5 மதிப்பெண் வினாக்களை பற்றி பார்க்க போகிறோம். 5 மதிப்பெண் வினாக்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, முதல் கேள்வி ரைட்டரில் பக்க ஓரங்களை மாற்ற வழிகளை பற்றி எழுதுக. பக்க ஓரங்களை எவ்வாறு மாற்றுவது? இதுக்குண்டான விடை வந்து பக்கம் 92 இருக்கு. பக்கங்களை வடிவமைக்கலாம். ஆவணத்தினுடைய பக்கங்களை நம்மளால் வந்து வடிவமைக்க முடியும். அந்த தலைப்பில் இருக்கும். இதுதான் வந்து பக்க ஓரங்களை எவ்வாறு, இங்கே இருக்கு பாருங்க, பக்கத்தின் ஓரங்களை மாற்ற. பக்க ஓரம் என்பது பக்கத்தினுடைய மேல், கீழ், இடது மற்றும் வலது ஓரங்களில் உள்ள வெற்றிடத்தை குறிக்கும். பக்க ஓரம்னா என்ன? இதுதான் வலது, மேல், கீழ், இடது மற்றும் வலது ஓரங்களில் உள்ள வெற்றிடம் தான் வந்து பக்க ஓரம்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கத்தினுடைய ஓரம் என்பது நீங்கள் அது மாற்றக்கூடிய வழிமுறைகள், 2 வழிமுறைகள் உள்ளனன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஓரத்தின் அளவுகள் சரியாக தெரியாத பொழுது ரூலர்களை கொண்டு விரைவாகவும் மாற்றும் எளிதாகவும் மாற்றலாம். ரூலரை கொண்டு மாற்றுவது. இன்னொன்று வந்து பேஜ் ஸ்டைல் டயலாக் பாக்ஸை கொண்டு ஓரங்களை மாற்றலாம். ரூலரை கொண்டு மாற்றுவது இங்கே இருக்கு பாருங்க. ரூலரின் மங்கலான உள்ள பகுதிகளே ஓரங்களாகும். அதில் வந்து சுட்டியை நீங்கள் அங்கே சாம்பல் நிற பகுதியில் கொண்டு போய் வைத்து, அதை சாம்பல் நிற பகுதிக்கும் வெள்ளை நிற பகுதிக்கும் இடையே கொண்டு போய் வைத்து, சுட்டியை வந்து இருதலை கொண்ட அம்புக்குறியாக மாறிவிடும். அப்போ நீங்கள் வந்து சுட்டலியினுடைய இடதுபுற பொத்தானை அழுத்தி கொண்டே ஓரங்களை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு நீங்கள் ஓரங்களை அமைத்து கொள்ளலாம். இது ஒரு வழிமுறை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, பேஜ் ஸ்டைல் உரையாடல் பெட்டியை பயன்படுத்தி ஓரங்களை மாற்றலாம். இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஏதேனும் ஓரிடத்தில் சுட்டலின் வலது பொத்தானை கிளிக் செய்தால் மேல் மீட்பு பெட்டி தோன்றும். அதில் பேஜ் ஸ்டைல் உரையாடல் பெட்டியில் பேஜ் தொகுதியை தேர்வு செய்யணும். அதில் வந்து மார்ஜின்ஸ்னு ஒரு பெட்டி இருக்கும். அதில் வந்து இடது, வலது, மேல் மற்றும் கீழ் ஓரங்களில் உரிய மதிப்பை தட்டச்சு செய்து ஓகே பொத்தானை கிளிக் செய்தால் மார்ஜின் அது மாற்றப்பட்டுவிடும். இதற்கு பாருங்கள், இதுதான் பேஜில் போயிட்டு மார்ஜின்ஸ்னு கீழே இருக்க பாருங்கள். இந்த மார்ஜின்ஸ் லெஃப்ட், ரைட்டு, டாப், பாட்டம். இந்த மார்ஜின்ஸ் வந்து 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எத்தனை வேணுமானாலும் நீங்கள் அத்தனை மாற்றிக்கலாம். இது பேஜ் ஸ்டைல் டயலாக் பாக்ஸை உரையாடல் பெட்டியை கொண்டு மாற்றலாம், அல்லது ரூலர்களை கொண்டும் மாற்றலாம். இந்த 2 வழிமுறை இருக்குது. இந்த 2 நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்தது 2வது கேள்வி வந்து தலைப்பு மற்றும் அடிக்குறிப்பு என்றால் என்ன? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பக்க எண்களை எவ்வாறு சேர்ப்பது, அதான் விடை கேள்வி. இந்த கேள்விக்குள்ள விடை தான். தலைப்பு என்பது ஒரு பக்கத்தின் மேல் பகுதியை குறிக்கும். தலைப்பு பகுதியில் தலைப்பு மற்றும் நூலாசிரியர் பெயர் போன்றவற்றை சேர்க்கலாம். அடுத்த அடிக்குறிப்பு என்பது பக்கத்தின் கீழ்ப்பகுதியை குறிக்கும். அடிக்குறிப்பில் பக்க எண்கள், தேதி, நேரம் போன்றவற்றை சேர்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் தலைப்புலேயோ அடிக்குறிப்பிலையோ நீங்கள் சேர்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் இது எல்லா பக்கத்துலேயும் தோன்றும். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மாஸ்டர் பக்கத்தில் நீங்கள் வந்து உருவாக்கிட்டீங்க அப்படின்னா, அது மற்ற பக்கங்கள் எல்லாமே வந்து அந்த ஆவணத்தில் உள்ள அனைத்து பக்கங்களிலும் அது தோன்றும். இப்போ அடிக்குறிப்பில் பக்க எண்களை எவ்வாறு புகுத்துவது? செருகும் புள்ளியை வந்து அடிக்குறிப்பில் கொண்டு போயிட்டு வைத்து கிளிக் செய்யணும். கிளிக் செய்துவிட்டு இன்சர்ட் ஃபீல்ட்ஸ் பேஜ் நம்பர் என்கிற கட்டளையை பயன்படுத்தினால் எல்லா பக்கங்களிலும் பக்க எண்கள் சேர்க்கப்பட்டுவிடும். அடிக்குறிப்பில் உள்ள பக்க எண்களை வடிவூட்டம் செய்வது. நீங்கள் எப்படி வடிவூட்டம் செய்யலாம் அப்படின்னா, ஃபார்மட் பேஜ் என்ற கட்டளையை தேர்வு செய்தால் பேஜ் ஸ்டைல் உரையாடல் பெட்டி தோன்றும். அதில் பேஜ் தொகுதியை கிளிக் செய்து லேஅவுட் செட்டிங்ஸில் வந்து ஃபார்மேட்டில் போயிட்டு கீழே இறங்கும் பட்டி இங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் 1 2 3 ஏபிசி உங்களுக்கு எப்படி வேணுமோ பக்க எண்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து தேர்வு செய்து கொள்ளலாம். சரிங்களா? பொதுவாக 1 2 3 தான் நம்ம வந்து பக்க எண்களை உருவாக்குவோம். ஸோ அதுதான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஆக இதுதான் வந்து வழிமுறை. தலைப்பு மற்றும் அடிக்குறிப்பு என்றால் என்ன? இது 2த்தையும் எழுதிடணும். அடுத்தது இதை எழுதணும். அடிக்குறிப்பில் பக்க எண்களை எவ்வாறு புகுத்தணும் அப்படின்னா, செருகும் புள்ளி அடிக்குறிப்பில் கொண்டு போய் வைக்கணும். அதுக்கப்புறம் இன்சர்ட் ஃபீல்ட் பேஜ் நம்பர் என்கிற கட்டளை பயன்படுத்தினால் எல்லா பக்கங்களிலும் பக்க எண்கள் தோன்றும். அது வரைக்கும் எழுதினாலே போதும்.
அடுத்தது 3வது கேள்வி. இது வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் இல்லையா? அதாவது ஆவணத்தில் ஒரு உரையை வந்து கண்டுபிடித்து நீக்குவது. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் சொற்கள் மற்றும் சொற்றொடர்கள் மட்டுமல்லாது வைல்டு கார்டுகள் மற்றும் வழக்கமான வெளிப்பாடுகளை கொண்டு ஒரு மேம்பட்ட தேடலை பயனர் செய்ய முடியும். இதில் ஒரு சொல்லில் தேட அப்படின்போது எடிட்டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அல்லது Ctrl+F, இது ஷார்ட்கட்க்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Ctrl+F இதை கிளிக் செய்தால் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் உரையாடல் பெட்டி தோன்றும். இதில் நீங்கள் எந்த வார்த்தையை அல்லது உரையை தேட விரும்புகிறீர்களோ அந்த வார்த்தையை சர்ச் ஃபார் என்கிற உரைப்பெட்டியில் தட்டச்சு செய்ய வேண்டும். நீங்கள் மாற்றக்கூடிய வார்த்தை நீங்கள் ஒருவேளை ரீப்ளேஸ் செய்ய போகிறீங்க, மாற்ற போகிறீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் வித் உரையாடல் பெட்டியில் அது மாற்றணும். இதில் வந்து 2 இது இருக்கும், மொத்தம் 4 பட்டன்ஸ் இருக்கும். ஒன்று ஃபைண்டு, இன்னொன்று ஃபைண்ட் ஆல், ரீப்ளேஸ் ஆல். பாருங்கள், வேண்டிய சொல் அல்லது உரையை தேடி மாற்றுவதுக்குள்ள வழிமுறைகள் இதை தான் நீங்கள் எழுதணும். மொத்தம் 8 பாயிண்ட் இருக்குது. இந்த 8 பாயிண்ட் எழுதணும். என்னென்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், சர்ச் ஃபார் உரைப்பெட்டியில் தேட வேண்டிய சொல்லை தட்டச்சு செய்யணும். உதாரணத்துக்கு பாம்பேன்னு தேர்வு செய்கிறீங்க. அதே போல் மாற்றம் செய்ய வேண்டிய இதில் சர்ச் ஃபார் பெட்டியில், ரீப்ளேஸ் வித் பெட்டியில் மும்பைன்னு எழுத போகிறீங்க. இப்போது இது எழுதிட்டு ஃபைண்டு பொத்தானை கிளிக் செய்தால் பாம்பே என்ற வார்த்தையின் முதல் இருப்பிடத்தில் அந்த வார்த்தையை கண்டுபிடித்து உயர்த்தி காட்டப்படும். ரீப்ளேஸ் என்கிற பொத்தானை கிளிக் செய்தால் அந்த உயர்த்தி காட்டப்பட்ட சொல்லையும் மாற்றிட்டோம். இப்போ ஃபைண்டு ரீப்ளேஸ்னால், அதாவது இப்போது பாம்பேன்றது முதல்ல எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும் மாற்றோம். இப்போ ஃபைண்ட் ஆல் அப்படின்னா பாம்பே, அந்த ஆவணத்தில் பாம்பே எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் வந்து கண்டுபிடித்து அங்கே எல்லாத்தையும், ரீப்ளேஸ் ஆல்னால் அங்கே எல்லாத்தையுமே மாற்றுறோம். அப்போ ஆவணத்தில் பாம்பே எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்துலேயும் மாற்றணும்னா ரீப்ளேஸ் ஆல். ஆவணத்தில் முதல் பாம்பே மட்டும், முதல்ல இருக்கக்கூடிய பாம்பே மட்டும் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ரீப்ளேஸ் மட்டும் தேர்வு செய்தால் போதும். இதுதான் அது ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு. ரீப்ளேஸ்க்கும் ரீப்ளேஸ் ஆலுக்கும் உள்ள வேறுபாடு தான். அதே போல் தான் ஃபைண்ட் ஆல். ஃபைண்ட் என்பது ஆவணத்தில் முதல்ல பாம்பே எங்கே இருக்கோ அது மட்டும் கண்டுபிடிச்சி காட்டும். ஃபைண்ட் ஆல் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவணத்தில் எங்கெங்கெல்லாம் பாம்பேன்னு இருக்கோ அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி காட்டும் ஃபைண்ட் ஆல் என்பது. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உரைப்பெட்டியில் உள்ள மேட்ச் கேஸ் தேர்வு செய்தால் பெரிய மற்றும் சிறிய வடிவிலான வழக்கு எழுத்துக்களை தனித்தனியாக தேடலின் போது வேறுபடுத்தி காட்ட முடியும். ஹோல் வேர்ட்ஸ் ஒன்லி தேர்வு செய்தால் அந்த வார்த்தையை மட்டும் தேடும், அதாவது அந்த குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் தேடும், கேஸ் எல்லாம் அது பார்க்காது. ஸோ இது மாதிரி நீங்கள் மாற்றிட்டு க்ளோஸ் பொத்தானை கிளிக் செய்தால் உங்களுக்கு வந்து அந்த உரை அல்லது வார்த்தையானது மாற்றப்பட்டிருக்கும். இது 3வது கேள்விக்குண்டான விடை. இறுதியாக 4வது கேள்வி. நான்காவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பக்க வடிவூட்டல் பற்றி விளக்குக. பக்க வடிவூட்டல் நீங்கள் என்னெல்லாம் இது பண்ணோன்னா அது பெரிய கேள்வி. இது கொஞ்சம் பக்க வடிவூட்டலில் நீங்கள் என்னெல்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்னா பக்கத்தின் ஓரம், பக்க எண், பக்க அமைப்பு, தலைப்பு மற்றும் வடி போன்றவை பக்க பண்புகளை வடிவூட்டல் செய்வதாகும். இதில் ஃபஸ்ட்டு பக்க அளவை மாற்றுறீங்க. பக்க அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டரில் ஒரு பக்க அளவு A4 என்ற அச்சிட்டு தாளான கொடாநிலையாக இருக்கும். A4ல் இருக்கும் பக்க அளவு. நீங்கள் இது எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இது மாற்றத்துக்கு உண்டான வழிமுறை பேஜ் ஸ்டைல் டைலாக் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் பக்க அளவை மாற்றிக்கலாம். சரிங்களா? இதுக்கு வந்து ஃபார்மட்டு பேஜ் என்கிற கட்டளையை தேர்வு செய்யணும். அடுத்தது பக்க ஓரங்களை மாற்றுவது, அது இப்போ தான் நம்ம பார்த்தோம். பக்க ஓரம். அடுத்தது பக்க அமைவு. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு 3 எழுதினாலே போதும். சரிங்களா? பக்க அளவு, பக்க ஓரம், பக்க அமைவு 3 எழுதினாலே போதும். ஏன்னா இது 5 மதிப்பெண்ணுக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எழுதினாலே போதும். பக்க அமைவில் 2 அமைவு இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒன்று பக்க அமைவில் 1 லேண்ட்ஸ்கேப், இன்னொன்று வந்து போர்ட்ரேட். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பக்க அமைவு ஓரியன்டேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. 2 வகை இருக்குது. ஒன்று லேண்ட்ஸ்கேப், இன்னொன்று வந்து போர்ட்ரேட். சரிங்களா? அது வரைக்கும் போதும். பக்க வண்ணம் இதெல்லாம் நீங்களுக்கு தேவையில்லை. இதெல்லாம் வந்து அதிகமாக போகும். அதனால் இந்த 3 எழுதினாலே போதும். பக்க ஓரம், பக்க அளவு மற்றும் பக்க அமைவு. சரி, இதோட இந்த 5 மதிப்பெண் வினாக்கள் இந்த பாடத்தில் வந்து முடியுது.
நன்றி.